இப்படி 2 வீடு, ஒரு வீடு, ரோடு போட்டாங்க. அந்த ரோட்டில் ஒரு பைக்கு போகுது, அதில் ஒரு காரு போகுது, அதுக்குள்ளே 4 பேர் போகிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன், எதுக்காக பேச போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் கிடையாது. பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ப்ரோமோ லான்ச் ஆகிருக்கு. இந்த பிக் பாஸ் அப்படின்றது என்னுடைய புரிதல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அது சும்மா வெட்டு, அது ஒரு வேடிக்கை. அடுத்த வீட்டில் நடக்கிற சண்டையை எட்டி பார்ப்பது போல், அதுதான் உண்மை. வீட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு போய்ட்டு ஒரு வீடு, அதுக்குள்ளே ஒரு 60 கேமரா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 60 கண்டஸ்டன்ட், 20 கண்டஸ்டன்ட், 30 கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட் போட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த விவாதம் என்ன, செல்ஃபோன் கிடையாது, நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, நேருக்கு நேராக பேசிக்கணும், நேருக்கு நேரம் அப்படிங்கிற டாஸ்க் அப்படின்ற பேரில் சண்டையை மூட்டி விட்ற வேலை தான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. இதுதான் உண்மை. இதுதான் காலகாலமாக ஒரு 8 வருடம் முடிந்து இது 9வது வருடம் தமிழ் சீசனில் தொடருது. எல்லா லாங்குவேஜ்லேயும் போய்கிட்டு இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் போய்கிட்டு இருக்குது. தமிழில் வந்து 9வது சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் விட்டாங்க. இன்றைக்கு வந்து லான்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன்லேயும் விஜய் சேதுபதி தான். அதுக்கு முன்னாடி ஒரு 7 சீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் 8வது சீசன்லேருந்து வந்து கமல்ஹாசன் வந்து அரசியலுக்கு போயிட்டாப்புல. அவர் வர முடியாத காரணம் இந்தியன் படம் அந்த மாதிரிலாம் சில கமிட்மெண்ட் இருந்ததுனால வந்து வர முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அந்த இடத்துக்கு ஒரு தகுதியான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவரை கொண்டாந்து போட்டாப்புல. ஆனால் அவர் எப்படி பண்ணார் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது. அது நீங்கள் போன சீசனில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சீசன்லேயும் வந்து இது வந்து 9வது சீசன், 9th சீசன். இங்கேயும் விஜய் சேதுபதி தான் வந்திருக்காப்புல. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ் விட்டாங்க, லான்ச் வீடியோஸ் இன்றைக்கி விட்டுருக்காங்க, லோகோவும் விட்டாங்க. சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனாலும் நான் இங்கே பேச வந்திருக்கிறது என்னவென்றால், இந்த யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சேனலை உருவாக்கி, திடீர்னு ஒருத்தன் புதுசாக கிளம்பி என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறது அப்படின்றது எந்த ஐடியாவும் இல்லாமல் ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது குருட்டாம்பூக்குத்தனமாக சில விஷயங்களை பேசுவாங்க. புதுசாக கிளம்பிட்டு புதுசாக தனக்குன்னு ஒரு ஐடியா உருவாக்கி, தனக்குன்னு ஒரு சேனல் உருவாக்கி குருட்டாம்பூக்குத்தனமாக சிலவங்க பேசுவாங்க. இந்த பிக் பாஸை மட்டுமே நம்பி பல சப்ஸ்கிரைபரை உருவாக்குவாங்க. என்ன பேசுகிறான், எதுக்காக பேசுகிறான் அப்படின்றது எதுவுமே தெரியாது. நான் இவற்றை மட்டுமே நம்பி இப்போ ஒரு லோகோ விட்டாங்களா, லோகோவில் 2 கோடு வந்துச்சு, அதில் ஒரு ரோடு போட்டாங்க, அதில் ஒரு கோடு போட்டாங்க, அது மேலே வண்டி போகுது, அந்த வண்டியில் 2 ஆள் போனாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா கூட்டாம்புக்குத்தனமாக பேசுவாங்க. இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. இந்த இது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். இப்போ லோகோ அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த லோகோவை வச்சே இன்ன வரைக்கும் வந்து நிறைய சேனல் இருக்குது. பிக் பாஸை மட்டுமே நம்பி அடித்தளமாக கொண்டு நிறைய சேனல் உண்டு. அதாவது சேனல்ன்ற பெரிய அளவில் கிடையாது. இந்த சின்ன இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், நான் யார், சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு பையன். ஆனாலும் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேனலை ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு 4 பேர் நம்மளை பார்க்கணும், 4 பேர் நம்மளுடைய சேனலை பார்க்கணும், அது மூலமாக 4 வியூஸ் போகணும், அதனால் நமக்கு 4 வருமானம் கிடைக்கும், 4 ரூபா வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்பாதீங்க, எதையும் போகாதீங்க. இவங்க வருவாங்க, இந்த கண்டஸ்டன்ட் வருவாங்க, அந்த கண்டஸ்டன்ட் வருவாங்க, இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கதைகள் உருட்டுவார்கள். எதை நம்பாதீங்க. ப்ரோக்ராம் என்றைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்றைக்கி தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு படத்தை நீங்கள் வந்து ட்ரெய்லரை வச்சு முடிவு பண்ணவே முடியாது. ட்ரெய்லரில் வந்து கட் பண்ணி படத்தில் இல்லாத காட்சிகள் கூட ட்ரெய்லரில் இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து செட் பண்ணிடலாம். ஆனால் படத்தை பார்த்தா தான் அதோட கதை என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அதனால் சும்மா அப்படி சொல்லுவாங்க, இப்படி 2 வீடு, ஒரு வீடு, ரோடு போட்டாங்க, அந்த ரோட்டில் ஒரு பைக்கு போகுது, அதில் ஒரு காரு போகுது, அதுக்குள்ளே 4 பேர் போகிறாங்க. எதுவும் நம்பாதீர்கள்.
பிக் பாஸ் பற்றி எவனாவது ரிவ்யூ பண்ணால் அவனை நீங்கள் முதல்ல தவிர்த்து விடுங்க. உங்களோட சிந்தனைக்கு எது சரியானதோ அவற்றை மட்டும் பாருங்கள். நான் ஏன் இதை சொல்லிட்டு நாளைக்கு நானே கூட பிக் பாஸை பற்றி பேசலாம். அது என்னுடைய மனதுக்கு எது சரியானதோ அவற்றை நீங்கள் பேசலாம். உங்களுக்கு மனது எது சரியானதோ அவற்றை நீங்கள் பாருங்கள். நான் ஏன் பேசுனேன், எதுக்காக பேசுனேன், என்ன பேசுனேன் அப்படின்றதெல்லாம் வேறு. ஆனால் பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பித்தலாட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்கள்ட்ட நேரடியாக நான் கேட்குறேன், எப்பா உங்களுக்கு வியூஸ் வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது உண்மையான செய்திகளே, நல்ல செய்திகளே ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்கங்க, இல்லை ஏதாவது ஒன்று பேசுங்க. சும்மா பிக் பாஸ்னா என்ன, பிக் பாஸ்னா என்ன, ஒரே ஒரு லான்ச் வீடியோஸ் விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் விட்டா லோக வீடியோஸ் விட்டுருக்காங்க. இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. நீ எப்படிப்பா உனக்கு தெரியும் கேட்டால், அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இங்கேருந்து எப்படி வந்துச்சு, நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எப்படிப்பா உனக்கு தெரியும், எப்படிப்பா நான் நம்புறது, ஏப்பா இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் பேசிடுவேன். நன்றி, வணக்கம் பிரதர். நாளைக்கு அப்படின்றது நாளைக்கு கிடையாது. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோஸில் பிக் பாஸ் ரிவ்யூவிலே நம்ம தொடருவோம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். பை பை, குட் நைட்.